அவங்க ஆளுங்களை போட்டாங்க. தமிழிசை 10 பேரை போட்டாங்க, வினோத் செல்வம் 10 பேர், பொன்னார் 5 பேர், வானசீனிவாசன் 10 பேர், இந்த மாதிரி போட்டாங்க. அண்ணாமலையில் ஏன் தலையிடலைன்னா, அண்ணாமலை மேலதான் வந்து தனக்கான ஒரு லாபியை வந்து கட்சிக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே உண்டு. அது வந்து இப்ப இல்லை அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, அண்ணாமலைக்கு வந்து மாவட்ட தலைவர் லாபி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாவட்ட தலைவர்கள் எப்பவுமே அண்ணாமலை போய் தான் கேட்கணும். இப்போ தலைவர் யாரோ அவர் போய் தான் கேட்கணும். அது மீறி செயல்படக்கூடிய தகுதி கிடையாது, உரிமையும் கிடையாது பாஜகவில். அந்த மாதிரி உட்கட்சி ஜனநாயகம் அந்த மாதிரி ஸ்ட்ராங். யார் வந்தாலும் நம்மளை போய் தான் கேட்கணும். அண்ணாமலைக்கும் எல்முருகனுக்கு மட்டும் இல்லை, அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமே ஒத்து வரல, அண்ணாமலைக்கும் வானதிக்கும் ஒத்து வரல, அண்ணாமலைக்கும் பொன்னாருக்கும் ஒத்து வரல, அண்ணாமலைக்கு யாருக்குமே ஒத்து வரல. ஆமாம். அது என்ன காரணம்னா, அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் தான் கமலாலையும் இன்னொரு சத்தியமூர்த்தி போனாக மாறி வருகிறார் அப்படின்னு சொல்லுவேன். சத்தியமூர்த்தி போனில் எப்படி வேட்சி கீழ்ச்சி சண்டை போடுறாங்களோ அந்த லெவலுக்கு வராட்டி கூட கூடிய சீக்கிரம் வரும். அந்த லெவலுக்கு வராட்டி கூட கோஷ்டி பூசல் தமிழக பாஜகவில் மிக அதிகமாக இருக்குது. இது அத்தைக்கு மீசம் முளைச்சா செத்துப்பாங்கிற கதைன்ற மாதிரி, இது வந்து இல்லாத ஊருக்கு போய் வழி தேடுற மாதிரி. இதனால கட்சியோட கட்டுப்பாடு குறைஞ்சி போகிறது, கட்சியோட பேரும் புகழும் குறைஞ்சி போகிறதுன்றதை யோசிக்க மாட்டேன்றாங்க. ஆனால் தமிழிசை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அங்கேன்ஸ்டாக தான் இருக்குது. கூட்டணி பற்றி பேசுகிறாங்க, கூட்டணி பற்றி பேசக்கூடாதுன்னு பிஎல் சந்தோஷ் சென்னைக்கு வந்தப்போ சொல்லிட்டு போனார். பிஎல் சந்தோஷ் போன மாதம் வந்தபொழுது அடுத்த முதல்வராக அண்ணாமலை வந்துட போகிறாங்கிற பயம் எடப்பாடிக்கு இருக்குது. அந்த பயம் இருக்குது. அண்ணாமலை கூட்டணி வச்சுட்டான்னா நீங்கள் வாயை மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா? ஏன்னா அமித்ஷா வந்து கரார் பேர் வழி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன். அவர் கோவப்பட்டார்னா கதை முடிப்படும். வாயை மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் அமித்ஷா வந்து போனவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்களா, இளவஞ்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் குறித்து நம்முடைய உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாஜகவில் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் தொடக்கம் எதுன்னு பார்த்தா பாஜகவுடைய தலைவரை நியமிப்பது, கட்சி பொறுப்புகளை நியமிப்பது அப்படின்னு தான் இருக்குது. முதல்ல பாஜகவுடைய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, டிசம்பர் மாதத்தில் முடிஞ்சிடும், ஜனவரியில் புதிய தலைவர் வந்து நட்டா அவர்களுக்கு பிறகு வேற ஒருத்தர் புதுசாக வருவார் அப்படின்னாங்க. பட் அந்த தலைவர் பதவி இன்னும் காலியாகவே இருக்குது. காரணம், கீழே உள்ள அமைப்பு பதவிகளும் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சார்? ஏன் இவ்வளவு தாமதமாயிட்டு இருக்கு? தேசிய தலைவர் தேர்வுக்கும் மாநில தலைவர் தேர்வுக்கும் சம்மந்தம் கிடையாது. மாநில தலைவர் தேர்வு எப்போ வரும்னா, பூத் லெவலில் ஒரு கலந்தாய்வு பண்ணி உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்து, மண்டல் தலைவரை தேர்ந்தெடுத்து, மண்டல் தலைவர் மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுத்து, மாவட்ட தலைவர்லாம் வந்து ஒரு மனதாக மாநில தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. இல்லைன்னா மாநில தேர்தல் நியமிக்கப்படுவார். 2 ஆப்ஷன், ஒன்று தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், இல்லை டெல்லி இவர் தான் மாநில தலைவர்னு சொன்னாங்கன்னா அது வந்து நியமன பதவி. ஏன்னா மாநில தலைவர் இன்றைக்குமே ஸ்பெஷல் கேட்டகரியில் வரும். தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னா, மாநில தலைவர் தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு வந்து மாவட்ட தலைவர் தேர்தலும் மண்டல் தலைவர் தேர்தலும் நடத்தப்படணும். ஏன்னா அது நடந்ததுக்கு அப்புறம் தானே மாநில தேர்தல் வர முடியும். அது நடத்துவதில் சிக்கல் ஏற்படுறதுக்கு. ஏன்னா வந்து பூத் லெவலில் சரியான ஆட்கள் இல்லை. ஸோ டெல்லி என்ன சொல்லிச்சா, நீங்கள் வந்து பூத் லெவலில் அப்புறம் பார்த்துக்கலாம், மண்டல் தலைவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பகுதி வாரியாக தலைவரில் முதல்ல தேர்ந்தெடுத்துருங்க, முதல்ல எடுத்துலான்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவரில் வந்து 67 பேரில் 65 60 எடுத்தாச்சு. அது எப்படி, அதில் தான் வந்து சிக்கல் வந்தது. ஏன்னா அண்ணாமலை என்ன சொன்னான்னா, ஒரு மாவட்டத்துக்கும் 3 தலைவர்கள் பேரை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்புங்க, நாங்கள் கலந்து பேசி சக்கரவர்த்தின்பவர் தான் அதோட தேர்தல் அதிகாரி, அவர் தான் முடிவு பண்ணோம். நான் அந்த முக்கியமான தலைவர்கள்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அந்த 3ல் 1 எடுக்கிறோன்ற மாதிரி முடிவு பண்ணாங்க. இடையில சில பேர்லாம் உள்ளே பூந்து அந்த 3ல் இல்லாத ஒருத்தர் பேரை சஜஸ்ட் பண்ணி கோட்டா சிஸ்டம் மாதிரி எனக்கு 10 சீட்டு, உனக்கு 10 சீட்டு, எனக்கு 5 சீட்டுன்னு கேட்ட உடனே குளறுபடி ஆகி போச்சு. டெல்லிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. குளறுபடினால கூப்பிட்டு சத்தம் போட்டாங்களாம், என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க, வளர்ந்து வர கட்சி தமிழ்நாட்டில் இப்போ போய் இந்த மாதிரி வெள்ளம் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்
வளர்ந்து வர கட்சி, டிசிப்ளின் வேணாமான்னு சத்தம் போட்டுது. அப்போ கூட என்னாச்சு, சில 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இடஒதுக்கீடு மாதிரி எனக்கு 5 சீட்டு, உனக்கு 10 சீட்டு, 5 சீட்டு எடுத்துட்டாங்க. தலைவர்கள் பிரிச்சுக்கிட்டாங்க. தலைவர்களே பிரிச்சுட்டாங்க. அவங்க ஆளுங்களை போட்டாங்க. தமிழிசை 10 பேரை போட்டாங்க, வினோத் செல்வம் 10 பேர், பொன்னார் 5 பேர், வான சீனிவாசன் 10 பேர், இந்த மாதிரி போட்டாங்க. அண்ணாமலை இதில் ஏன் தலையிடலைன்னா, அண்ணாமலை சொன்னாங்க நான் மாநில தலைவராக இருக்கேன், இப்போ நான் தலையிட்டேன்னா வந்து என்னோட ஆட்கள் போட்டதா ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் வரும், அதனால் இப்போ போய் நான் ஆட்கள்லாம் போடலை, நீங்களே நல்ல ஆள் போடுங்கன்னு சொல்லி சக்கரவர்த்திகிட்ட சொல்லிட்டாரு. அண்ணாமலை மேலதான் வந்து தனக்கான ஒரு லாபியை வந்து கட்சிக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சிருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பவுமே உண்டு. அது வந்து இப்ப இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, அண்ணாமலைக்கு வந்து மாவட்ட தலைவர் லாபி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாவட்ட தலைவர்கள் எப்பவுமே அண்ணாமலை போய் தான் கேட்கணும். இப்ப தலைவர் யாரோ அவங்க போய் தான் கேட்கணும். அது மீறி செயல்படக்கூடிய தகுதி கிடையாது, உரிமையும் கிடையாது பாஜக. அந்த மாதிரி உட்கட்சி ஜனநாயகம் அந்த மாதிரி ஸ்ட்ராங். யார் வந்தாலும் அண்ணாமலை போய் தான் கேட்கணும். அதனால அண்ணாமலை அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. ஆனால் அண்ணாமலை சொன்ன நல்ல ஆளுங்களை போடுங்க, கெட்ட பேர் கட்சி கெட்ட பேர் உண்டாக்குற ஆள் வேண்டாம் அப்படின்னு. இது இடையில என்ன பண்ணாங்க, அண்ணாமலை வந்து கொஞ்சம் சரி நீங்கள் அவர் அண்ணாமலை நினச்சிருந்தாருன்னா 67 பேருக்கும் 67 சீட்டுக்கும் 67 பேர் போட்டுக்கலாம். ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, 67 பேர் ஆல்ரெடி டெல்லிக்கு அமிச்சிட்டா சொல்கிறாங்க. ரெண்டு விதமாக பேசப்படுது. அண்ணாமலை இந்த 67 மாவட்ட தலைவர் பேரையும் அவருக்கு வேணுங்கிற ஆள் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணி டெல்லிக்கு அமிச்சிட்டார். இவங்க ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ டெல்லி வந்து அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட் எடுத்துக்குமா, இவங்க தேர்ந்தெடுத்த லிஸ்ட் எடுத்துக்குமான்னு தெரியல. இவங்க பொறுப்பு ஏற்கல இன்னும். பார்த்தீங்கன்னா 67 பேர் 60 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கல்ல, அவங்க ஒன்றும் பொறுப்பு எடுத்துக்கல. அண்ணாமலை கூட அவங்க ஒன்றும் சந்திக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ ஒரு டயலமாவில் இருக்குது. இந்த 67 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்களா இல்லை அண்ணாமலை கொடுத்த லிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்படுவாங்களான்னு ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஆனால் அறிவிக்கப்பட்டதானே சொல்றாங்க பாஜக அறிவிக்கப்பட்டாச்சு. அந்த அறிவிப்பு மாத்தலாம் இல்லையா? எப்பவுமே டெல்லி தான் ஃபைனல். இல்லை இந்த 67 பேர்ல புதிய 67 பேர்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 67 பேர் வந்துடும். அறிவிக்கப்பட்டாலுமே கூட இன்னும் அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகல. அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தலைவராக இந்த 67 பேர் தொடர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா மாறுவாங்கன்னு அர்த்தம். அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். தேசிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கும் மாநில தலைவருக்கு சம்பந்தமும் கிடையாது. தேசிய தலைவர் அது தனி ட்ராக்கு, மாநில தலைவர் தனி ட்ராக். இப்போ பார்த்தா பல மாநிலங்களில் தலைவர் தேர்தலே கிடையாது. தமிழ்நாடு மட்டும், ஏன்னா தமிழ்நாடு 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால. அது இல்லாமல் அண்ணாமலை வந்து பதவியேற்ற பிறகு கூட எல்முருகனோட ஆட்களோடையும் தமிழிசையோட ஆட்களோடையும் வேலை செய்ய வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமை அவருக்கு வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள்லாம் மாறவே இல்லை. இப்போ கேசவ விநாயகம் 10 வருஷமாக இருக்கார். அந்த மாதிரி 5-8 வருஷமாக பொதுச் செயலாளர் இருக்காங்க, 6 வருஷம் பொதுச் செயலாளர் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்கள அண்ணாமலையோட வேலை செய்கிறதுக்கு ஒத்து போகல. அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் வந்து தலைவராக வந்தேன்னா கம்ப்ளீட்டாக ரீவேம்ப் பண்ணுவேன். பொதுச் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் எல்லாம் மாற்றுவேன். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி சிஇஓ வந்தார்னா அந்த கம்பெனியில் சிஓஓவோ மேனேஜரோ ஜெனரல் மேனேஜரோ அவங்க சொல்லப்படி கேட்க டீமாக தான் இருக்க முடியும், வேறு டீமாக இருக்க முடியும். அதே மாதிரி கட்சியிலையும் இவருக்கு சொல் பேச்சு கேட்கக்கூடியவங்க இவருடைய ஆதரவாளர் தான் போடணும்னு இவர் விரும்புகிறாரு. அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அரசியலில் வந்து ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னா 10 சதிக திட்ட கோட்பாடுகளை சுற்றி உள்ள வச்சுருவாங்க, கான்ஸ்பிரசி வச்சுருவாங்க. அப்படிங்கிறப்போ இதை தூண்டி விட்டதே அண்ணாமலை தான், அவருக்கு தான் எல்முருகனை பிடிக்கல அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க. சரி, அண்ணாமலை தூண்டி விட அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் மாநில தலைவர், அவர் ஃபுல் பவர் இருக்குது. சரி, எப்பவுமே பாஜகலையோ எந்த கட்சியிலையும் மாநில தலைவருக்கு முழு சுதந்திரம், முழு பொறுப்பு இருக்குது. அவரை மீறி செயல்படுற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. செயல்பட்டாங்கன்னா அது என்ன விளைவோ அந்த விளைவை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, அப்பப்போ மைக்கில் பேசுவாங்க, பைக் கொடுப்பாங்க, சவுண்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க, கூட்டணி வேணும்பாங்க, அதெல்லாம் கடந்து போகக்கூடிய மேட்டர் தான். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு கூட்டணி வேணும்னு பேசுகிறாங்க. அது அண்ணாமலை கருத்துக்கு எதிரான கருத்து, இல்லைன்னு சொல்ல. இருந்தால் கூட அண்ணாமலை நான் சொல்கிறேன், அதெல்லாம் பெருசு பண்ணுறது இல்லை. அதை சொல்லிட்டு போட்டேங்க, நமக்கு என்னங்க வந்தது, பெருசாக பார்த்துக்கோனான்னு விட்டுட்டார். அவங்க மேலே எந்த விதமான நடவடிக்கையோ ஆக்ஷனோ எதுவும் எடுக்கலை. ஸோ பெருந்தன்மையை விட்டுட்டார். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இவங்க இந்த மாதிரி தொடர்ந்து பேசுனாங்கன்னா இவர் எடுக்க மாட்டார். டெல்லியை கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொல்லுவார். ஏன்னா கூட்டணிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கக்கூடிய இடம் வந்து டெல்லி தான், தமிழ்நாடு கிடையாது. கூட்டணி வேணுமா வேணாங்கிறது முடிவு பண்ணுறது தேசிய தலைமை. அண்ணாமலைக்கே அதில் பெரிய ரோல் இருக்குதுன்னு நான் கருதலை. அண்ணாமலைக்கு ஒன்றும் பெரிய ரோல் இருக்க போகிறதில்ல. டெல்லி என்ன முடிவு பண்ணு அது சொல்லுங்க, அது கேட்குற இடத்துல அண்ணாமலை இருக்கார். ஓகே சார். பட் எல்முருகன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலை வந்து சரியாக கையாளலையா? அவருக்கும் அண்ணாமலைக்குமான மோதல் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கேள்வி வந்து உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கும் எல்முருகனுக்கு மட்டும் இல்லை,
அண்ணாமலைக்கும் தமிழிசைக்குமே ஒத்து வரல, அண்ணாமலைக்கும் வானதிக்கும் ஒத்து வரல, அண்ணாமலைக்கும் பொன்னாருக்கும் ஒத்து வரல, அண்ணாமலைக்கு யாருக்குமே ஒத்து வரல. அது என்ன காரணம்னா அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் பண்ணதை விட அண்ணாமலை அதிகமா பண்ணிட்டார். இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் 100க்கு 100 மார்க் வாங்குறான்னா 100க்கு 50 மார்க் வாங்குற பையனுக்கு அந்த பையனை கண்டா பொறாமப்படதான் படுவான். 100க்கு 100 மார்க் வாங்கிட்டானே, இவன் படிச்சு முன்னுக்கு வரல, அது வேற விஷயம். ஸோ அண்ணாமலை 3 வருஷத்துல பண்ண ஒரு பெரிய மாபெரும் புரட்சி இவங்களால பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் தலைவர் தான் கோபமா இருக்காங்க. முன்னாள் தலைவரான எல்முருகன், முன்னாள் தலைவரான தமிழிசை, அந்த மாதிரி அவங்களுக்கு தான் கோபம் வருது. ஏன் கோபம் வருதுன்னா நம்ம பண்ண முடியாத அண்ணாமலை பண்ணிட்டாரு, நம்ம பண்ண முடியாத சாதிச்சிட்டாரேன்ற கோபம். அந்த கோபத்தின் வெளிப்பாடு எப்படி வருதுன்னா வேற மாதிரி திரும்புது. அந்த டைரக்டா கோபத்தை காட்ட முடியாது, கூட்டணி பற்றி பேச வேண்டியது, அவர் வெறுப்பேற்ற வேண்டியது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது டெல்லி கண்டும் காணாமல் போகிறதா இல்லை என்கரேஜ் பண்ணுறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டபிள் பாயிண்ட். அது சரியாக தெரியல. ஏன்னா டெல்லி இதெல்லாம் முதல்ல முளையிலே கிள்ளி எறியலைன்னா நான் உட்கட்சி ஜனநாயகன்ற பேரில் டிசிப்ளின் இல்லாமல் போயிடும். இன்டிசிப்ளின் பெரிய கஷ்டமாயிடும். ஆமாம் சார். இப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே காங்கிரஸ்ல தான் இந்த மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்கலாம் சொல்லுவாங்க. பாஜகலையும் அந்த மாதிரியான குழு கோஷ்டி தகராறுகள் அந்த மாதிரியான அரசியல் உருவாகிட்டு இருக்கா உள்ள? கமலாலயம் சத்தியமூர்த்தி போனால் மாறிடுன்னு அடிக்கடி சொல்லுவேன். கமலாலயம் இன்னொரு சத்தியமூர்த்தி போனால் மாறி வருகிறது அடிக்கடி சொல்லுவேன். சத்தியமூர்த்தி போனில் எப்படி வேட்சி கீழ்ச்சி சண்டை போடுறாங்களோ அந்த லெவலுக்கு வராட்டி கூட கூடிய சீக்கிரம் வரும். அந்த லெவலுக்கு வராட்டி கூட கோஷ்டி பூசல் தமிழக பாஜக மிக அதிகமா இருக்கு. இல்ல, ஆனா பாஜக தலைவர்களை பொறுத்தவரை அதிகாரத்தை பிடிக்கணும்ன்ற ஆசை இல்லையா? காங்கிரஸ்ல ஒரு 10 MP இருக்காங்க, 20 MLAக்கள் இருக்காங்கன்னு போதுமான அளவு ஒரு சின்ன அதிகாரத்தையே கையில வச்சுக்கிட்டு தான் சண்டை போடுறாங்க. அது கூட இல்லாம பாஜக அந்த சண்டை ஏன் வருது? அதிகாரம் வரப்போறது. அவங்க என்ன பயப்படுறாங்க, நாளைக்கு சட்டசபை தேர்தலில் பாஜக அதிமுகவோட கூட்டி போட்டு ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி அமைஞ்சா மந்திரி பதவி வரணும். அந்த மந்திரி பதவி யாருக்கு வரும்னா கட்சியோட செயலாளர், பொதுச் செயலாளர், தலைவர், இப்படிப்பட்டவர்கள் தான் மந்திரி கொடுப்பாங்க. நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்ற ஒரு கூட்டணி அரசாங்கம் வந்ததுன்னா அதுக்கு இப்போ துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி காங்கிரஸில் பதவி முக்கியமோ பாஜகலையும் பதவி முக்கியம். காங்கிரஸில் பதவி இருக்குது, பாஜகவில் மத்தியில் பதவி இருக்கு, மாநிலத்தில் பதவி இல்லை. மாநிலத்தில் பதவி வரும்னு எதிர்பார்த்து சண்டை போடுறாங்க. நாளைக்கு அடுத்த வருஷம் 26 என்ன நடக்க போகிறது அவங்களுக்கு மைண்டில் வச்சுருக்காங்க. ஒரு கால் ஜெயிச்சதுன்னா, ஒரு கால் கூட்டணி ஆட்சியம் வந்தால் நம்ம அமைச்சரவை வேணும்னா நம்ம ஒரு பதவியில் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுறாங்க. இது அத்தைக்கு மீசம் முளைச்சா செத்துப்பாங்கிற கதைன்ற மாதிரி இது இல்லாத ஊருக்கு போய் வழி தேடுற மாதிரி இதனால கட்சியோட கட்டுப்பாடு குறைஞ்சி போகிறது, கட்சியோட பேரும் புகழும் குறைஞ்சி போகிறதுன்றதை யோசிக்க மாட்டேன்றாங்க. ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு இராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி பாஜக அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருதுன்னு ஒரு பயம் வருது. ஆனால் தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க, நான் மாநிலத்தில் ஒரு கட்டுப்பட்டு கட்சியுடைய வேலையை செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எல்முருகன் அவர்கள் ரொம்ப அமைதியாக வந்துட்டு போகிறாரு, பெரிய ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளித்தோட்டத்துக்கு அப்படி தானே சார் தெரியும்? வெளித்தோட்டத்தில் அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் தமிழிசை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது. கூட்டணி பற்றி பேசுகிறாங்க, கூட்டணி பற்றி பேசக்கூடாதுன்னு BL சந்தோஷ் சென்னைக்கு வந்தப்போ சொல்லிட்டு போனார். BL சந்தோஷ் போன மாதம் வந்தபொழுது தயவு செய்து கூட்டணியை பற்றி பேசாதீங்க, இப்போ பேச வேணாம், இப்போ பேச வேண்டாம், யாரும் எந்த தலைவரும் பேச வேண்டாம், நாங்கள் முடிவு பண்ணாட்டு பேசுங்க. அது வரைக்கும் நீங்கள் பொதுவாக நீங்கள் DMK திட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க, யாரும் வேணாங்கள, பொதுவாக பேச்சுறதுலாம் பேசுங்க, ஆளும் அரசு விமர்சிங்க, அரசியல் விமர்சனம் பண்ணுங்க. நீங்கள் கூட்டணி பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்கள் கூட்டணி பற்றி பேசிட்டீங்கன்னா மத்திய பாஜக என்ன மதிப்பு கொடுக்குறீங்க, அண்ணாமலைக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்க? அண்ணாமலை கூட்டணி பற்றி பேச நிறுத்திட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு 6 மாதமா 3 மாதமா அதிமுக கூட்டணி வேண்டான்னு சொல்ல, வேணும்னு சொல்ல, கூட்டணி பற்றி பேசவே இல்லை. அவர் டெல்லி சொல்ல உத்தரவை அவர் கடைபிடிக்கிறார். எங்கள் தலைவரே அந்த உத்தரவை கடைபிடிக்கும் போது 2ஆம் கட்ட தலைவர்லாம் கடைபிடிக்கணுமா வேண்டாமா? புரியுது. அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறது. ஆமாம், நயினார் சொல்கிறாரு இதுக்கு ED ரைடெல்லாம் வேண்டாங்க, ஒரு வாரத்தை அண்ணனை கூட்டு பேசினா போதும். அப்போ அதிமுக கூட்டணி வேணுங்கிறது நீங்க மறைமுகமா சொல்றீங்களா, இல்ல ஓப்பனா சொல்றீங்களா, இல்ல அண்ணாமலையோட தலைமையை சேலஞ்ச் பண்றீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. அந்த கேள்விக்கு தான் விடை தெரியாம உட்காந்துருக்காங்க. இல்ல, இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதத்துல அச்சுறுத்தலா இருக்காருன்ற ஒரு கேள்வி இருக்கு. கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு இணையற்ற தலைவராக இருக்கிறாரு. அந்த இடம் அண்ணாமலைக்கு போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை வேணாம்னு சொல்றாரு. ரெண்டு பேரோட ஸ்பேஸ் வேற வேற. அதிமுக பாஜக ஆகாது, பாஜக அதிமுக ஆகாது. ரெண்டு வேற வேற இடத்துல இருக்கு. ஆனா கொங்கு மண்டலம் பொறுத்தீங்கன்னா திமுக வீக்கா இருக்கு, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ என்ன சொல்றாரு அமித்ஷா,
2 ஸ்ட்ராங் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகிடும். ஸோ கூட்டணி வந்ததுன்னா பாஜக அதிமுக கூட்டணி வந்ததுன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே இந்த பக்கம் வந்துடும். இப்போ என்ன நடக்குது, கூட்டணி இல்லாமல் இருந்ததுன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறி போகுது. செதறி போது திருப்பி ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே வருது. 26 வரக்கூடாதுங்கிறதுனால தான் அதிமுக கூட்டணி ஓணுங்கிறார். அதுக்கு அதிமுக கூட்டணியில் அதிமுக மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது எந்த அளவுக்கு நிறைவேறும்னு தெரியல. ஆனால் எடப்பாடியும் அண்ணாமலையும் அந்த கருத்து வேறுபாடு கொங்கு மண்டலத்தினால இல்லை, அடுத்த முதல்வராக அண்ணாமலை வந்துட போறாங்கிற பயம் எடப்பாடிக்கு இருக்கு. அந்த பயம் இருக்கு. அண்ணாமலை கூட்டணி வச்சுட்டான்னா நாளைக்கு அடுத்த முதல்வர் அண்ணாமலை போட்டா என்ன பண்றது, நம்ம தனியார் நிலை ஜெயிச்சா நம்ம தான் முதலமைச்சராக வரலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு பாஜக ரொம்ப இழுத்தடிச்சதுனால அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். ஆனா அண்ணாமலை சொல்றதுன்னா டெல்லி என்ன முடிவு பண்ணு அதான் நான் கேட்க போறேன். எனக்கு முதலமைச்சர் பதவி ஆசை எனக்கு கிடையாது. டெல்லி என்ன சொல்ல கேட்க போறேன். ஏன்னா அண்ணாமலை தன்னிச்சையா செயல்பட முடியாது. பாரதிய ஜனதா மாதிரி கட்சியில ஒரு மாநில தலைவருக்கு அதிகாரங்கிறது கிடையாது. டெல்லி என்ன சொல்றது அதான். இப்ப காங்கிரஸ் செல்வ பெருந்தகை இருக்காரு, தனியா முடிவு எடுக்க முடியுமா? மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதான் கேட்க முடியும். அதே மாதிரி பாஜக ராகுல் காந்தி சொன்னது கேட்க முடியும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பாஜக தேசிய தலைவர் அண்ணாமலை கேட்க முடியும். அண்ணாமலை தேசிய தலைமை நீங்க முதலமைச்சராக வான்னா முதலமைச்சராக வர முடியும், துணை முதலமைச்சராக பண்ண துணை முதலமைச்சராக போக முடியும், உள்துறை அமைச்சராக பண்ண உள்துறை, அது எல்லாம் முடிவெடுக்கணும் டெல்லி தான். ஆனா எடப்பாடி என்ன பயப்படுறாருன்னா நாளைக்கு அண்ணாமலை நமக்கு த்ரெட்டா வந்துருவாரோ, முதலமைச்சர் சீட்டுக்கு அவர் வந்து பங்கு போடுவாரோ, அந்த பயத்துல தான் அவர் வந்து கூட்டணி வேணாம் தனியா போறாங்கிறார். ஆனா 2ஆம் கட்ட தலைவர்லாம் அதிமுக என்ன சொல்றாங்களா, ஐயா நீங்க தனியா போனீங்கன்னா கட்சி கண்டிப்பா கரைஞ்சி போயிடும். ஒரு வாட்டி 5 வருஷம் எதிர்கட்சியில் இருந்தாலே பெரிய விஷயம். 10 வருஷம் எதிர்கட்சியில் இருந்தால் அதிமுக தாக்கு பிடிக்க முடியாது, கட்சி கரைஞ்சி போயிடும். பேசாம கூட்டணி வைங்க, கூட்டணி வச்சு எதிர்கட்சியா ஸ்ட்ராங்கா வந்து எதிரணி ஸ்ட்ராங்கா வந்து பண்ணீங்கன்னா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு திமுகவை முறியடிக்க முடியும் அப்படின்னு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களாக பேசிட்டு வர்றாரு. அரசியல் அதிகாரம் தான் அதிமுகவுடைய உயிர் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, இப்ப இந்த தடவை திமுக வந்துடுதுன்னா அதிமுக கரைஞ்சி போயிடும். 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம தாக்கு பிடிக்கிறதுக்கு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரா கிடையாதுங்க. இவ எடப்பாடியில ஒரு ஆர்டினரி காமன் மேன் தான். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி காமன் மேன். அண்ணாமலைக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீ கட்சி தோத்து போனா கூட டெல்லி அவரை சப்போர்ட் பண்ணும். எடப்பாடிக்கு அப்படி இல்லை. தோத்து போச்சுன்னா எதிர்கட்சி கம்ப்ளீட்டாக காலி ஆயிடும். அந்த டிஃபரன்ஸ் எடப்பாடி புரிஞ்சிக்காம இருக்கிறதால பிரச்சனை வரும். பட் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அண்ணாமலை வேண்டான்னு ஃபீல் பண்றதுனால தான் அந்த மாநில தலைவர் பதவியை கொடுக்கறதுக்கு இழுத்தடிக்கிறாங்க, கூட்டணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படி ஒரு டாக்கும் வருது இல்லை சார்? எடப்பாடி மைண்ட்ல வச்சுன்னு அண்ணாமலை வேணுமா வேணாமாங்கிறது பாஜக முடிவு பண்ணணும்னு நான் நினைக்கல. பாஜகவுக்கு எது இன்ட்ரெஸ்ட், நல்ல இன்ட்ரெஸ்டோ அது பிரகாரம் தான் முடிவு பண்ணுமே தவிர எடப்பாடிக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு முடிவு பண்ணி ஒரு தலைவர் போடுற அளவுக்கு பாஜக இல்ல. இப்போதைக்கு அதிமுக ராசியான ஒரு தலைவரை நம்ம வந்து பாஜக நாளைக்கு அண்ணாமலை கூப்பிட்டு அண்ணாமலை கூட்டணி இருக்கு போய் செயல்படுங்கன்னு சொன்னான்னா அண்ணாமலை செய்யாம இருக்க போறது இல்லையே. சொன்னா கேட்டு கண்டிப்பா கேட்டு ஆகணும். இப்போ அண்ணாமலையே இருக்காரு, கூட்டணி வருது, அண்ணாமலை கூட்டணி வந்தாச்சு ஏடிஎம் செயல்படுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக செயல்பட்டு தான் ஆகணும். இல்ல முடியாது ரிசைன் பண்ணிட்டு போகணும். ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருக்கா இல்லையாங்க முடிவு பண்ண இடத்துல அவர் இல்லை, மத்திய பாஜக தான் இருக்கு. மத்திய பாஜக சொல்ற கேட்கக்கூடிய இடத்துல தான் அண்ணாமலை இருக்காரு. ஸோ அண்ணாமலைக்கு ஒன்றும் பெரிய ரோல் கிடையாது இல்லை. ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, இவர் முதலமைச்சராக வந்துடுவார்ன்ற பயத்தில் வந்து பண்ணுறாரு. அது 2ஆம் கட்ட தலைவராக சொல்கிறாங்கன்னா நாங்கள் பேசி முடிவு பண்ணி தரேங்க, நீங்களே முதலமைச்சராக வாங்க, அமித்ஷா சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அண்ணாமலையோட துணை முதலமைச்சராக போடுங்க, எப்படியும் கூட்டணி ஆட்சி வர போகிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணத்துக்காக சென்னை வந்திருந்தாரு. இப்போ திருமணம் அப்படின்னாலும் கூட திரைமறைவில் நிறைய அரசியல்கள் பேசப்படலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு அதுக்குள்ளே இருக்குல்ல சார்? அந்த மாதிரி தான் பேசப்பட்டதா சார்? அமித்ஷா வந்து வெங்கையா நாயுடுவோட குடும்ப ஒரு திருமணத்துக்கு வந்தார். அப்போ காரில் போகும்போது அண்ணாமலை கேட்டாராம் என்ன நடக்குது தமிழ்நாட்டில்னு கேட்டாராம். அண்ணாமலை எல்லா டீட்டெயிலும் புட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் வந்து மீட் பண்ணும்பொழுது ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும்பொழுது எல்லா தலைவர்களும் கூப்பிட்டாராம். மொத்தம் வந்திருக்காங்க, நீ வாயை மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா? ஏன்னா அமித்ஷா வந்து ஒரு கரார் பேர் வழி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேன். அவர் கோவப்பட்டார்னா கதை முடிப்படும். வாயை மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா? இப்போ நீ அமித்ஷா வந்து போனவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்களா, 2ஆம் கட்டத்தில் வாழை சுட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அமித்ஷா வரதுக்கு முன்னாடி பேசினவங்களாம் அமித்ஷா வந்து போனதுக்கு அப்புறம் எந்த வாயும் திறக்கல, எல்லா வாயும் மூடிச்சு. தமிழிசை அவர்கள் கூட கொஞ்சம் எல்லா வாயும் மூடினாங்க.
அமித்ஷா சொன்னாரா, ஏதாவது பேசுனீங்கன்னா தொலைச்சிருவேன், எல்லாம் வாயை மூடிட்டு இருங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், கூட்டணி பற்றி என்ன பண்ணணும்னு தெரியும், மாநிலத்தில் எப்போ போகணும்னு தெரியும், எல்லாம் டெல்லிக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் அடக்கிட்டு வாயை மூடிட்டு இல்லைன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சொல்லி திருட்டு போயிருக்காரு. அமித்ஷா அந்த ஒரு சத்தம் போட்ட பிறகு ஒரு போட்ட பிறகு தான் எல்லாம் வாயை மூடிக்கிச்சிக்கும். இல்லைன்னா கத்தி கத்தி காயாமையா 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 கத்திட்டு கிடக்கும். அமித்ஷா சத்தம் போட்டு போயிட்டாரு. அண்ணாமலை சொன்னாலும் அண்ணாமலை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பண்ணுங்க, மீதி நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா இப்போ டெல்லியோட ஃபோக்கஸ் முழுக்க மத்திய பாஜக ஃபோக்கஸ் முழுக்க டெல்லியோட தேர்தலில் இருக்கு. இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு, டெல்லியில் ஆம் ஆத்மி பிஜேபி. அதனால அவங்க எப்பவுமே டெல்லி வந்து ஒன் ட்ராக் தான் போவாங்க. இப்போ டெல்லி தேர்தலாம் முடிஞ்ச பிறகு உட்கார வச்சு தமிழ்நாடு பையில கொண்டா அப்படி எடுக்கலாம், டெல்லி இருக்கும்போது பண்ண மாட்டாங்க. சொன்னால் அண்ணாமலை எடுத்தனாலும் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் தமிழ்நாடு அரசியல் எடுக்கிறோம், கையில் எடுக்கிறோம், அப்போ நீங்கள் வந்து பேசுங்க, அது வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அமித்ஷா வந்து கல்யாணத்துக்கு வந்தால் கூட ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு எல்லாரையும் வாயை மூடிட்டுருங்க, அனாவசியம் பேசாதீங்க, கூட்டணியை பற்றி பேசாதீங்க, கட்சிக்குள்ளே கலகத்தை உண்டாக்காதீங்க அப்படின்னு போட்டு போனதால தான் அமித்ஷா வந்ததுக்கு முன்னும் பின்னும்ன்ற மாதிரி அமித்ஷா வந்ததுக்கு பிறகு இரண்டாம் இடத்துல யாரும் பேசாமல் இருக்காங்க. பட் இந்த தலைவர்கள் நியமனம், இந்த நிர்வாகிகள் நியமனம், இதில் வந்துட்டு பாஜக வந்து ரொம்ப ஒரு சுணங்கி போயிட்ட மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமான அந்த ஃபைட்டு தான் வந்து லைம் லைட்டில் பொலிட்டிக்கலாக பேசப்பட்டுச்சு. அதை வந்து இவங்க டம்ப் பண்ணுறதுக்காக தான் இப்போ முருகர் அந்த திருப்பரங்குன்ற விஷயம் பெருசாகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, பாரதிய ஜனதாவோட தேர்தல்லாம் உள்கட்சி விஷயம், அதனால வந்து திமுக அதிமுக எந்த பாதிப்பு இருக்க போகிறதில்ல. எப்படி இப்போ அதிமுகவில் வந்து பெரிய சண்டை வந்து ஓபிஎஸ் பிரிஞ்சு போயெல்லாம் நடந்ததோ அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட இது பாரதிய ஜனதா உள்கட்சி விவகாரம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இதனால வந்து பாஜக பின்னடைவு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அண்ணாமலை ஸ்ட்ராங்காக தான் இருக்கார், தலைவராக இருக்கார், ஸ்டேட்மெண்ட் விட்றாரு, அவர் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வந்து ஒரு 1 மந்த் ஆக்டிவிட்டியே இல்லை. நாம் தமிழருக்கும் டிஎம்கேக்கும் தான் விகரசான ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆக்டிவிட்டி இருக்கு. இப்போ நாம் தமிழர் ஏன் லைம் லைட்ல வருதுன்னா தேர்தல்னால லைம் லைட்ல வருது. நாம் தமிழர் லைம் லைட்ல வர்றதுக்கு காரணம் பெரியாரை பற்றி பேச வச்சார். அது வந்து டிஎம்கே சொல்லுதான், பாரதிய ஜனதா சொல்லி தான் சீமான் பேசுறாரு, பாரதிய ஜனதா பேசுனா அது கெட்ட பேர் சீமான் பேச வைக்கிறதுன்னு சொல்லுதான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் சீமானோட நடவடிக்கைகள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உதவிகரமாக இருக்கானா உதவிகரமாக இருக்கு. அவர் நடவடிக்கைகள் கூட்டணி இல்லாட்டி கூட சீமானோட நடவடிக்கைகள், அவருடைய பேச்சு, அவருடைய செய்கைகள், அவருடைய போராட்டங்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கையை வலுப்படுத்துகிற மாதிரி இருக்கு. இன்டைரக்ட்லி இட் ஹெல்ப் பிஜேபி, டைரக்டா இல்லாட்டி கூட. அதனால என்ன பண்ணுறது பாரதிய ஜனதா கட்சி, சீமானை தூண்டி விட்டு நீங்கள் பண்ணுங்க நான் வேடிக்கை பார்க்குறேன்னு பண்ணுது. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அது ஒரு லல் பீரியட் இருக்குது. பட் பாரதிய ஜனதா கட்சினால சீமான் வந்து பேசுகிறாருங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். சீமானுக்கு உற்சாகம் மூட்டி நீங்கள் பேசுங்க, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு டெல்லி நம்ம கையில் இருக்குது, டெல்லி நம்மகிட்ட இருக்கும்போது என்ன கவலை. ஏன்னா பெரியாரை பற்றி பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ ஓப்பனாக பேச முடியாது. பாஜக தலைவர்களோ பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்களோ பெரிய இவ்வளோ ஓப்பன். சீமானுக்கு அது தைரியம் இருக்குனால அவர் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்களோன்னு தோணுது. இதனால வந்து சீமான் வந்து முன்னின்று போயிட்டார், பாஜக பின் தள்ளிட்டார் அப்படின்லாம் நான் சொல்ல நான் தயாராக இல்லை சார். ஹெச் ராஜாவுக்குலாம் தைரியமாக சீமான் அவர்களுக்கு வந்துருச்சு. ஹெச் ராஜா அவர்கள் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல தானே இருக்கிறாரு. அவர் பேச முடியாத சீமான் அவர்கள் பேசிட்டு ஹெச் ராஜா பேசிட்டு தானே இருக்காரு. இன்னைக்கு கூட சொன்னாரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண மாதிரி 144 தமிழ்நாடு இருக்கு. ஹெச் ராஜா மாதிரி திமுக கடுமையை எதிர்க்கிறவர் யாரும் கிடையாது. ஆனால் ஹெச் ராஜாவோட எதிர்ப்புங்கிறது ஒரு புறம், சீமான் எதிர்ப்புங்கிறது ஒரு புறம். சீமான் வந்து தமிழ் தேசியத்தோட தலைவர், அவரு பெரியார் எதிர்த்தாருன்னா தமிழ் தேசியம் எதிர்க்கிற மாதிரி. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி. அது பாஜகவுக்கு வந்து உதவி பண்றதாகும், பாஜக வலுப்படுத்துறதாகும். இல்ல, இப்ப திமுகவோ திகாவோ அவங்க தலைவரா பெரியார்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அந்த பெரியாருங்கிற பிம்பத்தை உடைக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் எதுக்கெடுத்தாலும் இப்ப 5 வருஷமா, அது 4 வருஷமா கலைஞர் கூட இந்த அளவுக்கு பெரியார் தலைமையில வச்சு நாடல. ஏன்னா கலைஞர் ஒரு காலத்து பெரியாரை கடுமையை எதிர்த்தவர். நீ கேட்கலாம், கலைஞர் ஆதரிக்காத பெரியாரை ஸ்டாலின் ஏன் ஆதரிக்கிறார்? ஸ்டாலின் பெரியாரை எதிர்க்கல, ஸ்டாலின் பெரியாரை பத்தி எந்த வார்த்தையும் திட்டல. ஏன்னா அப்ப அவர் வந்து இளைஞராக இருந்தார், அரசியலுக்கு வந்து அப்பதான் வந்திருக்கார், அவர் எந்த வார்த்தையும் பேசல. கலைஞர் அப்படி இல்லை, பெரியார் கடுமையா எதிர்த்தார். கடுமையா எதிர்த்த ஒருத்தர் கடுமையா ஆதரிக்கிறதுங்கிறது மனசால ஒத்து வராது. அதனால அப்படியே ஓரளவுக்கு விட்டு போயிட்டார். பெரியாருக்கு ரொம்ப பண்ணல.
ஸ்டாலின் பெரியார் தலைமையில வச்சுட்டு கொண்டாடுற மாதிரி கலைஞர் கூட கொண்டாடல. ஏன்னா கலைஞர் கலைஞர் எதிர்த்தார். அண்ணாதுரையை விட பெரியார் எதிர்த்தவர் தமிழ்நாட்டில் எந்த தலைவர் இருக்க முடியாது. இது வரலாறு சொல்லும். நீங்களும் நானும் சொல்றதில்லை. அண்ணாதுரை மாதிரி கலைஞர் இவர் பெரியார் அண்ணாதுரை மாதிரி பெரியாரை எதிர்த்தவர் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. காமராஜரே பெரியார் எதிர்க்கலைங்க. ராஜாஜி பெரியாரை எதிர்க்கல. ராஜாஜி பெரியார் நண்பர்கள். ராஜாஜியும் பெரியாரும் மிகச்சிறந்த நண்பர்கள். இத்தனைக்கும் பார்ப்பன எதிர்ப்பு என்பது பெரியாரோட ஒரு பெரிய ஆயுதம். அப்படிப்பட்ட ராஜகோபாலாச்சாரி ஆச்சாரியார் தான் கூப்பிடுவார். அவர் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கேட்டது ஆச்சாரியார் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நட்புங்கிறது ஒன்று. காமராஜரும் பெரியார் நட்பர்கள். இப்போ டிஎம்கேடைய ஐடியாலஜிக்கல் ஃபேஸாக வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது பெரியார். அந்த பெரியார் பிம்பத்தை உடைக்கணுங்கிறது தான் பாஜகவோட ஆசை. அந்த உடைக்கிற வேலையை வந்து சீமான் பண்ணுறதுனால கை தட்டி பாராட்டி நீங்கள் நல்லா உடைங்க, நாங்கள் கூட வரோன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது பலன் அவருக்கு தானே சார் போகும். பாஜகவுக்கு பலன் யாருக்கு போனால் கூட அந்த பிம்பம் உடைஞ்சா பெட்டர் தானே. அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து பெரியார்ன்ற பிம்பம் உடைக்கப்படணும். பெரியார் அந்த ஒரு பிம்பத்தை வச்சு தான் இவங்க ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே சார். இப்போ அதான் இப்போ அந்த ஃபைட் வந்து இருக்குதுன்னா அந்த ஃபைட்டை வந்து நாம வந்து டிம் பண்ணணும். அதோடைய வெளிச்சத்தை குறைக்கணும்னா நம்ம அதோட பெருசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதோட பெருசாக திருப்பரங்குன்ற மலையுடைய அந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க. திருப்பரங்குன்ற மலை எடுத்ததுக்கு பெரியாருக்கு சம்மந்தம் கிடையாது. அது இது வேற இஷ்யூ, அது வேற இஷ்யூ. திருப்பரங்குன்ற மலை என்னன்னா நவாஸ்கனி போய் அங்கே போய் அந்த நான்வெஜிடேரியன் சாப்பிட்டதுனால அந்த கோபத்தில் பண்ணுறாங்க. திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தங்கிறது வேற விஷயம். ஆனால் திருப்பரங்குன்றங்கிறது பழமையாண்டுகளால முருகன் ஸ்தலம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே ஒரு அது மசூதி இல்லை. அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு தர்கா. இப்போ நம்ம சந்தனக்கூடு தர்கா என்ன பண்ணுறாங்க பாருங்க. மவுண்ட் ரோட் தர்கா இருக்கு. தர்கா என்பது மசூதி இல்லை. தர்கா என்பது ஒரு புனிதமானவர் மறைந்த இடத்துல கட்டப்பட்ட ஒரு நினைவு செல்லம். மசூதிங்கிறது இவங்க போய் தொழுகை நடத்தும் இடம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ தர்கா எங்க, தர்கா அங்கே இருக்கு. அது தப்பு கிடையாது. தர்காவுக்கு வந்து எல்லாரும் போவாங்க. இந்துக்கள்லாம் நிறைய பேர் தர்காவுக்கு போறாங்க. தர்கா இருக்கிறத வந்து இந்து முன்னணி அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. பிஜேபியும் அப்ஜெக்ட் பண்ணல. அங்கே போய் ஆடு கோழி வெட்டுறது தான் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இல்லை, ஆனால் எச்ராஜ் அவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து இது வந்து இடம் மாற்றணும், அந்த தர்கா இடம் மாற்றணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அது அவரோட கருத்து. அதில் நம்ம போக தயாரா இல்லை. ஆனால் ஜென்ரலாக என்ன ஏன் இடம் மாற்றம் பண்ணணும்னு சொல்கிறாங்க? நீ ஆடு கோழி வெட்டுறதுனால. இப்போ கோயிலில் வந்து ஒரு புனிதத்தன்மை கெடுறது அப்படின்னா அது கெடுறதுக்கான காரணங்களை நோக்குறாங்க இல்லையா? இல்லை சார், இப்போ இது வந்து ராமர் யாத்திரை, ராமர் அந்த ரத யாத்திரை மாதிரியான ஒரு விஷயமா தான் இதுவும் வந்து டெவலப் ஆகுது. இதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இந்த அரசியல் பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறது வேற மாதிரி பார்க்குறேன். ஹிந்து கன்சாலிடேஷன் ஓட்ஸ் பார்க்குறாங்க. ஏன்னா திமுக ஜெயிக்கிறது யாரால? இந்துக்களால் தான். 70-80% இந்துக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 20% தான் ஃபீலிங் இல்லாதவங்க தான் அப்படி ஓட் பண்றாங்க. இல்ல, இந்துக்கள் கோயிலுக்கும் போவான், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போவான், சூ வெங்கடேசனுக்கு ஓட்டு போடுவான், கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுவான். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவான், பாண்டி கோயிலுக்கு போவான், திருப்பரங்குன்றம் போவான். அது மாதிரி சிதம்பரத்தில் வந்து சிதம்பரத்துக்கு நடராஜ கோயிலுக்கு போவாங்க, திருமாவளவனுக்கு ஓட்டு போடுவாங்க. அதுதான் இந்து மதம். அரசியலையும் மதத்தையும் பிரித்து பார்ப்பது. அதை ஒழிக்கணுங்கிறது தான் இந்து கன்சாலிடேஷன் ஓட்டு. இந்துக்கள் எல்லாருமே பாஜகவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு திசையை நோக்கி நகர்றது தான் இந்த பிளான். இந்த பிளான் வந்து இந்து கன்சாலிடேஷன் ஓடி மற்ற ஊரில் இருக்குது. இப்போ யூபியில் இருக்குது, பீகாரில் இருக்குது, மற்ற மாநிலங்கள் இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் வர முடியல. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த திராவிட கலாச்சாரம், திராவிட பாரம்பரியம் இந்து ஓட் பேங்கை இல்லாமல் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இந்து ஓட் பேங்கை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக பாஜக வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கையில் எடுக்கப்பட்டதான் திருப்பரங்குன்ற விவகாரம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. அப்போ கூட யாரும் சொன்னாங்களாம், இந்த லட்சக்கணக்கான மக்கள் திமுக எதிராக வாக்களித்தாங்கன்னா திமுக தோற்கடிக்கப்படும். அதுல என்ன அர்த்தம் தெரியுது உங்களுக்கு? இந்து கன்சாலிடேஷன் ஓட்ஸை நோக்கி பாஜக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உருவாக்குறாங்க. நிறைய கருத்துக்களை போயிருந்தோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நிறைய கருத்துக்களை போயிருந்தோம். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.